இது 2 வேளை நீங்கள் பயன்படுத்தணும். ம் ம் 2 வேளை 2 வேளை காலை இரவு இந்த அளவுக்கு எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பூன் இது இல்லை, ஸ்டீல் ஸ்பூனில் இந்த அளவுக்கு எடுத்து எப்படி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த விந்து சாரி அந்த தாது எப்படி கட்டியாகுதோ அந்த மாதிரி இது கட்டியாகும். தாது அந்த அளவுக்கு கட்டியாகும். தாது புஷ்டி குறைபாடு உள்ளவங்க இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றாரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்கும். இது காலாகாலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணாதான் இது நார்மலாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு அன்னைக்கே வேலை செய்யும். ஓ, நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு அன்றைக்கே வேலை செய்யுறீங்க? அன்னைக்கே வேலை செய்யும். ஓ சூப்பர். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அன்றைக்கி நைட்டே இது வேலை செய்யும். தாம்பத்தியத்தில் ஈடுபட போகிறவர்களாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது 2 டேப்லெட். சைடு எஃபெக்ட் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இது என்னது? இது நல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் சாப்பிடலாம் இல்லையா? சந்துக்கும் சாப்பிடலாம். நார்மலாக இருக்கிறவங்க அன்றைக்கே ரிசல்ட் தரீங்க. இல்லாதவங்களுக்கு 1 வாரம், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆண்மை குறைபாடு நீங்கள் அது உணர முடியும். ஒரு வாரத்தில் இது அனுபவத்தினால தான் சொல்கிறேன். அதாவது எத்தனை வருஷம் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாரத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு அது வேலை செய்யுறீங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். எங்கே பார்த்தாலும் ஆண்மை குறைபாடு, நிறைய இடத்துல ஆண்மை குறைபாடு. அதே சமயத்தில் நிறைய போதை பழங்கள் கொண்டு மட்டையாகி தொலைன்னு ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் தொலைன்னு ஆயிடுச்சு, வாகனம் தொங்க இப்படின்றாங்க. எழுந்து நிற்க கூட முடியல அப்படின்றாங்க. ஒரு சில ஸ்ட்ரென்த்தே இல்லை, வெடன்னு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி போன உடனே விந்து வெளியே வந்துடுது, ஐயோ எனக்கு ஒரு இன்சலாகி போச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு விந்து நீர்த்து போச்சுன்றாங்க. ஒரு சிலருக்கு அது உயிரணுக்களே இல்லை அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கைப்பழக்கம் நிறைய பண்ணி போதை பழக்கங்கள் நிறைய எடுத்து, அதே மாதிரி வயது மூத்தவர்களோட தொடர்பு வச்சுக்கிறதுனால நரம்பு தலைச்சலாம் ஆகி கடன்னு கைக்கெல்லாம் ஆகுது. இந்த எலும்பு, அதாவது எலும்புக்கு மேலே நரம்பு இருக்கிற மாதிரி சதையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த கணத்துலலாம் டொக்கு விழுந்துருச்சு, ஒல்லியாக இருக்கேன், இதெல்லாம் எலும்பெல்லாம் உள்ளுக்கு தெரியுற மாதிரி இருக்குது, சதையே இல்லை அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்னன்றாங்க, ஐயா தூங்கும்போது கனவுலே வெளியே வந்துடுதுன்றாங்க. ஒரு சிலர் என்னன்றாங்க, ஐயா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, ஐயா அந்த எண்ணமே இல்லை, ஐயா அந்த உணர்வே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஆண்மை குறைபாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அருகில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கிற ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர், பாரம்பரிய ஆயுர்வேத வைத்தியர். இவர் அங்கே ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர் வச்சு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிசர்ச் சென்டர் டைரக்டாகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது என்னாரு, எந்த ஆண்மை குறைபாடும் இல்லை அப்படின்னா இவர் கூட மருந்து அன்றைக்கே வேலை செய்யறாரு. ஆண்மை குறைபாடுகளுக்கு ஒரு வாரம் 2 வாரத்திலே நல்லா ஆகும் அப்படின்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காணொலியை மக்களுக்காக ஒளிப்பதிவேற்ற செய்யணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்றைக்கி ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வருவதுக்கான காரணம் என்ன? காரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளது இளம் வயதில் நம்ம செய்யக்கூடிய தவறு, இது ஒன்று. அது பார்த்தீங்கன்னா அந்த தவறுனால திருமணமான பிறகு நம்ம பலவீனம் ஆகிடுறோம். புரியுங்களா? ஏன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னரை திருப்திப்படுத்தவே முடியாதுன்ற அளவுக்கு உடல் மோசமாயிடுது. இது ஒரு காரணம். அதே மாதிரி போதைப் பொருட்கள், இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி புகைப்பழக்கங்கள் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரம்பு மண்டலங்களில் பூரா இது ப்ளாக் ஆகும். அப்போ சர்க்குலேஷன் இல்லாமல் போயிடும். இதுவும் ஒரு காரணம். சரி, இதெல்லாம் வந்துருச்சு. எவ்வளோ நாளில் மருந்து எடுத்தாக்க இந்த தாது புஷ்டி சம்மந்தமான பிரச்சனைகளை சரியே, நரம்பு தலை செய்ய, உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து இம்யூனிட்டி பவர் ஆரோக்கியமாக இருக்கலாம்? தாது புஷ்டி பார்த்தீங்கன்னா, நம்ம தாதுக்கள் தேவையில்லாமல் வெளியே போகிறதுனால தானே அந்த கம்ப்ளைண்ட்டே வருது. ஆமாம், விந்து வெளியே போகிறதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது. அந்த தாது நம்மளுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு தாது தஷ்டம் ஆயிடுச்சு. அந்த தாதுவை மறுபடியும் எப்படி கொண்டு வரணும், அதுக்குண்டான மருந்துகளை தான் நம்ம தயார் பண்ணுறோம். இது காலாகாலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணாதான் இது நார்மலாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு அன்னைக்கே வேலை செய்யும். ஓ, நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு அன்றைக்கே வேலை செய்யுறீங்க? அன்னைக்கே வேலை செய்யும். வாவ், சூப்பர். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அன்றைக்கி நைட்டே இது வேலை செய்யும். புரியுதுங்களா? ஓகே. இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றவங்க 1 வாரம், ஒரு சில பேர்த்துக்கு 1 வாரம், ஒரு சில பேர்த்துக்கு 2 வாரத்தில் கன்ஃபார்மாக அதோட ரிசல்ட் வரும். அது மாதிரி சக்கரை நோய் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
2 இல்லது 3 வாரங்களில் இதுக்கு உண்டான முழு ரிசல்ட்டையும் கிடைக்கும். இப்போ இங்கே என்னென்ன வச்சுருக்கீங்க? இதுக்கு வந்து தாது புஷ்டி லேகியம் இருக்குது, தாது புஷ்டி சூர்ணமும் இருக்குது. இப்போ வந்து இது தாது புஷ்டி லேகியம். இது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தாதுவினோட உற்பத்தி அதிகமாகும். அது மாதிரி எனர்ஜி, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இது பயன்படுத்தும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இது 2 வேளை நீங்கள் பயன்படுத்தணும். 2 வேளை? 2 வேளை, காலை இரவு. இந்த அளவுக்கு எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பூன் இது இல்லை, ஸ்டீல் ஸ்பூனில் இந்த அளவுக்கு எடுத்து எப்படி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். விந்து சாரி அந்த தாது எப்படி கட்டியாகுதோ அந்த மாதிரி இது கட்டியாகும். தாது அந்த அளவுக்கு கட்டியாகும். தாது புஷ்டி குறைபாடு உள்ளவங்க இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றாரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்கும். இது சாப்பிட்டு அனுமானத்துக்கு பால் குடிக்கணும் கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. 1/2 டம்ளர் சூடு பால் குடிக்கணும். அதே மாதிரி இது தாது புஷ்டிக்கான மாத்திரைகளா? இது தாது புஷ்டி டேப்லெட்டு. நம்ம உருண்டை போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமாம். நம்மளோட கிளைமேட்டுக்கு இப்போ கேரளாவுக்குள்ள அந்த கிளைமேட்டுக்கு வந்து அது சீக்கிரமாக பூசணம் ஆகுது. ஆமாம். குளிர்காலத்தில் நம்ம தயார் பண்ண பூசணும். அதனால அந்த உருண்டையை வந்து டேப்லெட்டா, மழை பெஞ்சினே இருக்கிறதுனால அந்த உருண்டையை வந்து டேப்லெட்டாக எடுத்திருக்கீங்க. ஒரு டேப்லெட்டாகவும் மாற்றி கொடுத்துட்டீங்க. ஆமாம். ஏன்னா சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிட்றது உருண்டையும் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து அது அதிகமாக தயார் பண்ண முடியாதனால இது வந்து நம்ம மிஷினில் அடிச்சு எடுக்கலாமே. சேம் மருந்து நம்ம டேப்லெட்டாக எடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து ஒரு வேளைக்கு 2 சாப்பிடணும். 2 இப்படி 2 காலையில் 2, இரவு 2. நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட போகிறவர்களாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது 2 டேப்லெட். சைடு எஃபெக்ட் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இது என்னது? இது நல்லா ஸ்ட்ரென்த்துக்கும் சாப்பிடலாம் இல்லையா? சந்துக்கும் சாப்பிடலாம். கடிச்சு மென்று சாப்பிடலாமா? கடிச்சு மென்று தான் சாப்பிடணும். கசப்பாக இருக்கும். ஆமாம், கசப்பாக இருக்கு. சாப்பிட்டு இதுக்கும் அனுமானத்துக்கு நீங்கள் பால் குடிக்கலாம். அப்படியா? இது வந்து தாதுவை கட்டக்கூடியது. எனர்ஜி கிடைக்கும். அந்த வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. வீரியம் ஸ்தம்பிச்சு போகுதில்ல, வீரிய ஸ்தம்பனம் சொல்கிறீங்களே, அந்த தாது வந்து ஸ்தம்பிச்சு நிற்கும். விந்து சீக்கிரமாக வெளியேறாமல், தாது சீக்கிரமாக வெளியேறாமல் தடுக்கக்கூடியது. ஆமாம். அப்போ டைமிங் கொடுக்கக்கூடியது. தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். இப்போ நல்லா இருக்கு. அப்போ நரம்பு தலை சொல்லவங்களும், அதே மாதிரி அசதி சோர்வு டயர்னு சொல்லவங்களும், அதே மாதிரி தாது புஷ்டி தாது நஷ்டத்தினால் ஏற்பட்ட உடம்பு பலவீனம், உடம்பு சோர்வு, அசதி, டயர்னஸ்ஸு, ரொம்ப தொடர்ந்து இருக்குது, இதாக இருக்குது அப்படின்னாக்க இதை எடுத்து சாப்பிட்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடலாம். அப்படியே குதிரை மாதிரி ஆகிடலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இது எனர்ஜிக்கு, நல்ல எனர்ஜி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு, நரம்பு வலிமைப்படுத்துறதுக்கு, நரம்பு ஸ்ட்ரென்த்துக்கு, எனர்ஜிக்கு, பூஸ்டுக்கு, அதே மாதிரி உடம்பு சுறுசுறுப்புக்கு, உடல் சோர்வு வசதி சரி பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக சரியாகுன்றாரு. அடுத்தது இது என்னன்னா உங்களுடைய ஸ்பெஷல் கீழே மருந்து எப்பவுமே, இந்த மருந்து எப்பவுமே நீங்கள் ஆமாம் கீழே மருந்து இந்த மருந்து இருக்கும், இங்கே இருக்குல்ல, இதை இப்படி குளிக்க தான் எடுத்து பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துவீங்க? இது என்னதுக்காக பயன்படுத்துது? இது பயன்படுத்துறது நர்வ்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் எடுக்கிறதுக்கு. அதாவது தாது நஷ்டத்தினால அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிறுத்து போய் சுருங்கி போயிருக்கும். கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும், வளவலன்னு இருக்கும், தொலைதொலன்னு இருக்கும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஆமாம், ஸ்ட்ராங் இல்லாமல் சர்க்குலேஷன் இருந்தால் தானே அந்த இடம் வேலை செய்யும். ஆமாம், சர்க்குலேஷன் இல்லையே. இந்த ஆயில் அந்த இடத்துல அப்ளை பண்ண, அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இப்படி நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் சீராக நடக்கும். அப்போ வந்து முன்ன நம்ம எப்படி இருந்தோமோ, எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கும். பழையபடி அந்த ஸ்ட்ரென்த் வந்துடுறீங்க. கண்டிப்பாக அந்த அந்த நீளமாக தடிமனாக க்ரோத் ஆகுன்றீங்க. ஆமாம். ஓகே ஓகே. ஏன் நேயர்களே, உங்களுக்கும் தாது புஷ்டி சம்பந்தமான பிரச்சனையா, ஆண்மை குறைபாடா, கவலைப்பட வேண்டாம். பல வருஷமாக பல இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த மருந்து சாப்பிடும்போது எவ்வளோ நாள் ரிசல்ட் தெரியும்? நான் சொன்னல, நார்மலாக இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடியவருக்கு அன்னைக்கே ரிசல்ட். நார்மலாக இருக்கிறவங்க அன்னைக்கே ரிசல்ட் தெரியுங்க. இல்லாதவங்களுக்கு 1 வாரம்.
அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆண்மை குறைபாடு இருந்தாலே நீங்க அது உணர முடியும் ஒரு வாரத்துல. உங்களுக்கு இது அனுபவத்தினால தான் சொல்றேன். அதாவது எத்தனை வருஷம் இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் நீங்க ஒரு வாரத்துல இது சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு அது வேலை செய்யறீங்க. வேலை செய்யும். நண்பர்களே, ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து கேரளாவில் இந்த ஆயுர்வேத மருந்து இது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சும்மா செஞ்சு அப்படியே கொடுக்கறது கிடையாது. இது ரிசர்ச் சென்டர் எதுக்கு வச்சிருக்கோம்? இந்த மாதிரி மருந்துகளை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வெளியில கொடுக்குறோம். ரிசர்ச் பண்ணி இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது அக்ரூட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 1 வாரம் 2 வாரத்துலேயே மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இந்த மருந்தை சாப்பிட்டு போயிட்டு சரக்கு போட்டு சிகரெட் பிடிச்சிங்கன்னா நம்ம பொறுப்பு இல்லை. ஆமாம், அது நான் கேட்க வரேன். அதனால் ஆண்மை குறைபாடு உள்ளவங்க நிறைய இடத்துல மருந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே கேட்கல அப்படின்னாலும் இந்த மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யன்றாரு. சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நல்லா அற்புதமாக ரிசல்ட் தெரியும் அப்படின்றாரு. எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு அன்னைக்கே ரிசல்ட் தெரியும் அப்படின்றாரு. இது நார்மல் பர்சனும் சாப்பிடலாங்களா? யார் வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுனால குறைபாடுக்காக மட்டும் இல்லை, தாது குறைபாடுக்கு மட்டும் இல்லை, உடல் வலிமை, உடலை ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடியது இது எல்லாமே. நரம்பு ஸ்ட்ரென்த் ஆக்கும், கண்டிப்பா சுறுசுறுப்பாக்கும், உடம்பு சுறுசுறுப்பாக்கும், நல்ல வீரியமாக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? நேயர்களே, உங்களுக்கும் தாது குறைபாடு இருக்குது, தாது நஷ்டமாக இருக்குது, இதனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, திருமணம் வேண்டாம், ஆண்மை குறைபாடு, பெண்மை மலட்டுத்தன்மை, ஆண் மலட்டுத்தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருந்து மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஐயாவுடைய ஆலோசனைகள் பெற்று நோய் நொடி இல்லாமல் தாது குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.